ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன யூஸ்வலாக ஓப்பன் பண்ணோடனே ஏதாவது குக்கிங் ஐட்டம் தான் காட்டுவேன். இன்றைக்கி ஒரு ஃப்ளார் காட்டுறேன்ல, ரொம்ப சூப்பராக. ஏன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான குக்கிங் பார்க்க போகிறோம். அதாவது யூஸ்வலாக நம்ம வீட்டில் பார்க்குற குக்கிங் இல்லாமல் ஒரு தோட்டத்தில் சூப்பரான குக்கிங் பார்க்க போகிறோம். அதுவும் நான் செய்ய போகிறதில்ல, என் தம்பி என் ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறாங்க. நான் ஜஸ்ட் அந்த லொக்கேஷனை சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க செஞ்சு தரதை டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ ஊருக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு எப்போவுமே ஊர்னாலே ஃபன் நிறையா இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம். ஸோ நிறையா ஃபன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி ஓகே நம்ம தோட்டத்தில் போய் குக் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப டைம் கிடையாது நிறைய பெரிய பெரிய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான காடை ஃப்ரை செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுதான் நாங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்றோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஆனால் நாங்கள் வந்து இதை தோட்டம்னு சொல்ல மாட்டோம், வெலைன்னு தான் சொல்லுவோம். புளிய வெலைன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இதில் வந்து 2 பெரிய பெரிய புளிய மரம் இருக்குது. அதனால் புளிய வெலை அப்படி சொல்லி தான் எங்களுக்கு பழக்கம். இப்போ தான் வந்துட்டு தோட்டம்லாம் நிறைய தெரியுது. ஆனால் சின்ன வயசுலேருந்து நாங்கள் இதை வெலைன்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போயாச்சு. உள்ளே என்ட்ரானதுமே ரொம்ப சூப்பராக நிறைய செடியெலாம் இருக்குது. நிறைய குட்டி குட்டி செடியும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது. இது வந்து இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதாவது அந்த சைடு வந்துட்டு இன்னும் 2 பெரிய புளிய மரம் ஃபுல்லாக காடு மாதிரி நிறைய செடி அப்படியெல்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டு வீடு கட்டியிருக்கோம். முன்னாடி நிறையா 2-3 சின்ன சின்ன செடி, அப்புறம் செம்பருத்தி பூச்செடி, அப்படியே அழகுக்கு நிறைய செடி வச்சுருக்காங்க. இதுதான் வீடு. இதோ இவங்க 2 பேர் தான் மாஸ்டர் செஃப்ஸ். சமைக்கிறதுக்கு பின்னாடி போகிறாங்க லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து வெயில் வந்து பயங்கரமாக இப்போ அடிச்சிட்ருக்கு. ஏன்னா 1 o'clock போல் டைமு. அதனால் செம்ம வெயில். ஆனால் வந்துட்டு இவ்வளோ செடி அதெல்லாம் இருக்கனால கூலாக இருக்குது. இப்போ நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடி தான் அப்படியே தோட்டம் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே எங்கள் சித்தப்பா வச்சது தான். தென்னை மரம், அப்புறம் இங்கே சீத்தா மரம், முருங்கை மரம், அப்படி எல்லா மரமுமே வச்சுருக்காங்க. எங்கள் சித்தப்பா சித்தி தான் எல்லாத்தையுமே வளர்த்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக பார்த்திங்களா, சீத்தா பிஞ்சு நிறையா இருக்குது. என் தம்பியும் ஹஸ்பண்டும் சேர்ந்து லொக்கேஷன் பார்த்துட்ருக்காங்க. எந்த இடத்துல வச்சு சமைச்சா செடியெல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் ஹீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பிளேஸ் வேணும்ல, அதை வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இங்கே தென்னை மரம் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. சின்ன தென்னை மரமாக இருக்குது. அப்புறம் ஒரு வாழை மரம் இருக்குது. எல்லா இலையும் காற்றுல கிழிஞ்சு போய் தான் இருக்குது. அவங்க 2 பேரும் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்து விறகுலாம் எடுத்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் என் தம்பி கலெக்ட் பண்ண விறகு, இது என் ஹஸ்பண்ட் கலெக்ட் பண்ண விறகு. 2 பேரும் மாற்றி கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது கருவேப்பிலை மரம், முருங்கை மரத்தில் பிஞ்சிலாம் இருக்குது. இந்த லொக்கேஷன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவ்வளோ வெயிலையும் இந்த இடத்துல மட்டும் வெயிலே தெரியல. செடி பற்றிலாம் என் ஹஸ்பண்டுக்கு தான் நிறைய தெரியும், எனக்கு நிறைய தெரியாது. அவங்களுக்கு செடி மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்கே எது பார்த்தாலும் எனக்கு நிறைய சொல்லி தருவாங்க. சம்பங்கி செடி இது வந்து வெங்காயம் மாதிரி இருக்கும். இதில் வந்து பீச்சு வச்சாலே வந்துடும். இப்போ அடுப்பு ரெடி பண்ணுறதுக்கு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே அடுப்பு ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அடுப்பில் சமைச்சிலாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுல்ல. இந்த மாதிரி ஊருக்கு போனால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் அது கூட நான் பண்ணுறது கிடையாது. என் தம்பி, என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி அவங்களாம் தான் செய்கிறாங்க. நான் சும்மா பார்க்குறது, நமக்கு பார்க்குறதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க. சருகு இது வந்து ஈஸியாக எரியும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. விறகு பார்த்துக்கங்க. என்ன பண்ண போகிறீங்க? நான் சொல்லி பொறுக்க போகிறேன். சொல்லி பொறுக்க போகிறீங்களா? அவங்க வந்து சொல்லி பொறுக்க போகிறாங்களாம், எரிய வைக்கிறதுக்கு சின்ன சின்ன குச்சிலாம். அதை தான் அவன் சொல்லிட்டு போகிறான். நான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லேயும் கொஞ்சம் அங்கே பேசுகிற வாய்ஸையும் போடுறேன். ஏன்னா அங்கே வந்து சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குறதுனால நான் வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன். நிறைய சின்ன சின்ன குச்சிலாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லி பொறுக்கிறது தான். நிறைய குச்சிலாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க.
இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நம்ம அடுப்புக்கு தேவையான பொருள், அடுப்பு எரிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெருப்பு ஸ்டார்ட் பண்ணுறது. நெருப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சுள்ளியா. ஃபஸ்ட்டு இது வச்சாதான் நல்லா எரியுமா. இது சில்லாட்டை. மட்டையா? ஓகே, சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்காங்க. எப்படி போடுறாங்கன்னு. இதில் மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்க. இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் சமைக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்பயாவது ஊருக்கு வந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அடுப்பெல்லாம் விறகுலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நெருப்பு பற்ற வைக்க போகிறோம். எஸ், நம்ம பற்ற வச்சாச்சு அடுப்பை. நம்ம சமையல் ஸ்டார்ட் ஆக போகுது. போன அது தேவருக்கு போது யூஸ் ஆகும். விறகு அதிகமாகிடுச்சு போல. 2 பேரும் சேர்ந்து நிறைய விறகு போட்டாங்க. சட்டி எல்லாம் அடுப்பில் வச்சாச்சு. இதில் என்னென்னா காடை வந்துட்டு நாங்கள் மசாலாலாம் வீட்டிலே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய டைமில் ஆல்ரெடி மதியம் 1 o'clock ஆகிடுச்சு, டைம் இல்லை. அதனால நாங்கள் வந்து வீட்டிலே காடையை வந்து கழுவி க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து 6 காடை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சில்லி பவுடர் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். அதனால் என்ன கொஞ்சம் சில்லி பவுடர் நிறையா, உப்பு. இது எல்லாமே என் தம்பியாக போடுறனால என்னால் மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்ல முடியலை. அவன் கொஞ்சம் குத்து மதிப்பாக தான் போட்டிருக்கான். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸோடு நிறையா வெளியில் சுற்றி என்ஜாய் பண்ணதோட இப்படி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோடு என்ஜாய் பண்ணது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி என் பிரதர்ஸ் சிஸ்டரோடு இருக்கும்போது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நிறையா சேட் பண்ணுவோம், நிறையா கலாய்ப்போம், அப்படி நிறையா என்ஜாய் பண்ணுவோம். இதான் நம்ம வறுக்க போகிற காடை. வாவ், சூப்பராக இருக்குல்ல, பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வறுத்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். இவன் வாழை மரத்தில் இலை கிழிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் அந்த மரத்தில் வந்து எல்லா இலையுமே வந்து ரொம்ப பிட்டாக கிழிஞ்சிருக்கு ஆல்ரெடி. ஸோ அதையும் அவனும் அதே பிட்டெல்லாம் கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பறிச்ச வாழை இலை எப்படி ஃப்ரெஷ்ஷாக கழுவுறோம் பார்த்தீங்களா? ஓகே, வறுத்து வைக்கிறதுக்கு பிளேட் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. அவனே பயந்துட்டு போடுறான், என்ன வேறு கிட்ட போட்டு. இப்போது நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த காடையெல்லாம் எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். காடை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த குக்கிங் அப்போ என்னோடய ஒரு சிஸ்டரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவள் இருந்திருந்தானா இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும்.
காடை ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எல்லா மசாலாவுமே குத்து மதிப்பாக தானே போட்டிருக்கோம். அதனால ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் எடுக்கிறான். அப்புறம் உப்பு எதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா திருப்பி போட்டு அதை இது பண்ணிக்கலான்ட்டு, மசாலாவில் ஆட் பண்ணிக்கலான்ட்டு. சுட சுட எடுத்து சூப்பராக டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஏன்னா இவங்க 2 பேரும் தானே செஃப்பு, அதனால ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே குத்து மதிப்பாக தான் போட்டான், ஆனால் கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. சூப்பராக ஃப்ரை பண்ணி முடித்ததும் நாங்கள் 6 பேர் சூப்பராக அதை எடுத்து சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டர்ன் பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து போட்டுட்ருக்கான். இது இப்படி சுட சுட ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றோன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இப்படி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒரு லொக்கேஷனில், அதுவும் ரொம்ப சூப்பரான லொக்கேஷனில் சாப்பிட்றது ரொம்ப சூப்பர் ஃபீலாக இருந்துச்சு. ஆளுக்கு சாப்பிட்டு முடிச்ச பீஸ் காட்டுறாங்க. காடை எப்படி இருந்தது சொல்லுங்க. சத்தமா ப்ரௌன் கலர். அருமை அருமை. வெண்மை வெண்மை. அருமை வெண்மை. இப்போது சுட சுட காடையெல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நாங்கள் வந்து லெமன் சோடா போட்டு குடிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு உப்பு கிளாஸ் எல்லாமே வரவல்ல ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தோம். லெமன் ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த லெமன் பத்தாது, அதனால நம்ம இங்கே ஆல்ரெடி லெமன் இருக்குது மரத்தில், அதை பறிச்சிக்கலாம். அதை பறித்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் போட்டு குடிப்போம். எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டா ஸ்ப்ரைட் பெப்சி அப்படிலாம் குடிப்போம்ல, ஆனால் நம்ம வந்துட்டு நம்மளே ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ் செஞ்சு சூப்பராக குடிக்க போகிறோம். ஏதோ இந்த லெமன் ட்ரீயில் தான் லெமன் போகிறோம். நானும் என் தம்பி தான் வந்தோம், அவன் தான் பறிக்கிறான். இது இன்னொரு தம்பி. லெமனை பறிச்சுட்டு போய் ஜூஸ் போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு டைம் இல்லாத ரீசனால் இன்றைக்கி சிம்பிள் காடை ஃப்ரையோடு முடிச்சாச்சு. இன்னொரு டைம் நம்ம கண்டிப்பாக தோட்டத்துக்கு வந்து ஏதாவது பெரிய டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக லெமன் சோடா ரெடி ஆகிட்டுருக்கு. ஜூஸ் இல்லை, லெமன் சோடா. பாருங்கள் சோடாவை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாம் மேலெல்லாம் கொட்டிடுச்சு. இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அந்த தோட்டத்தை வந்துட்டு கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். இன்னும் புளிய மரம்லாம் இருக்குது அந்த சைடு. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், நான் ஊருக்கு போகும்போது. சியர்ஸ். ஓகே பை பை. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. காடை வறுத்து ரொம்ப ஃபன்னாக சமைச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த குக்கிங் அப்போ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.